சாப்பாடு வரட்டா நம்ம உழைச்சி வச்ச காசு இருக்கு, அதை வாங்கி கடையில் வாங்கிக்கலாம். யாருக்கிட்டயுமே கேட்கறது எதுக்கு நம்ம கேட்கணும்? நமக்குன்னு இருந்தால் நம்ம தன்னால கடவுள் நம்ம இதில் உட்காந்துருந்தா தன்னால வந்து நமக்கு பெரியவங்களை இருந்தாங்க சாப்பாடும் கொடுத்துருக்கோம். அது எதுக்கு சாப்பாடு? ஒரு 10 பாட்டில் பிறகுனா ஒரு 20 ரூபாய்க்கு போட்டு சாப்பிட முடியாதா? எந்த உழைப்பும் யாரையும் கேவலப்படுத்துறது கிடையாது. உறக்கிறதுல இருந்து கபிசுகள் இருந்து எல்லாமே தொழில், செய்யும் தொழில் தெய்வம். அதை நீ மதிச்சா உனக்கு தன்னால எல்லாம் கிடைக்கும். என்னால வாங்கினா போதும். நாங்கள் டெய்லி 2 சாப்பாடு 3 சாப்பாடு எத்தனை பேரும் கொடுத்துட்டு தான் போதும். பிரியாணி மாதிரி கொண்டு கொடுத்துட்டு தான் போதும். ஒரு நிமிஷம் எத்தனை பிரியாணி சாப்பிட முடியும்? ஒரு பிரியாணி தான் சாப்பிடும். ஒரே நாளில் 3 பிரியாணி வந்தால் என்ன பண்ண முடியும்? அதை கெட்டு போறதுக்கு முன்னாடி வேற யார்கிட்ட கொடுத்தோம்னா நமக்கு ஒரு சந்தோஷம், நமக்கு கடவுள் கொடுக்கும். என்னோட பாணி அதுதான். நீதி நேர்மை நியாயத்தோடு போயிடும். பொய் சொல்லக்கூடாது, அடுத்த பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, அடுத்தவங்க மனசுக்கு எடுத்துக்க மாதிரி பேசக்கூடாது. யாருக்கிட்ட எதுக்கே கண்டா கூட நம்ம ஒழுங்கு நம்ம பழக்க வழக்கம் ஜாஸ்தி. ஆனால் பிறக்கிறது தான் பாக்கி. ஆனால் பழக்க வழக்கம் கூட ஹை கிளாஸ். அதாவது நம்ம பணக்காரனா இருக்கணும். 4 பணக்காரனை பழகி வச்சா போதும் நம்ம பணக்காரன். அந்த 6 பேருக்கு குடிசு கடை, அந்த குடி கடையில் போய் ஒரு 200 ரூபா கொடுத்தா அந்த கடையில் தான் இந்த கவர்லாம் எடுத்துட்டு வரேன். டெய்லி நமக்குன்னு அந்த கவரை அட்டை எடுத்து வச்சு கொடுப்போம். அந்த கடையில் போய் என்ன செலவு காசு என்ன ஒரு 200 ரூபா கொடுத்தா தருவாங்க. ஏன்னா நம்பிக்கை எப்படியா அன்னைக்கு தந்துருவாரு. அவங்ககிட்ட 400 500 வாங்குவோம், அப்படியே 150 கொடுத்து கழிச்சு நம்பிக்கையில தான் நம்ம தருவோம். தங்குறதுலாம் எங்க தங்குறீங்க? அதான் கடற்கரை ஓரத்துல டென்ட் அடிச்சிருக்கோம்ல, இந்த போட்டுக்கு பூரா நான் தான் வாட்ச் பண்ணேன். அந்த போட்டுல வலையெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு நான் தான் வாட்ச் பண்ணேன். 5:30 மணிக்கு அங்கே போயிடுவேன். அவங்க என்னது வாரத்தில் கோட்டர் கிட்ட ஏதாவது வாங்கி கொண்டு சொல்லுவாங்க. அவங்க கோட்டர் வாங்கி கொடுக்கும்போது நம்ம கோட்டருங்க காசு மிச்சம். சொல்ல புரியுதுங்களா? எங்க வேலைக்கு போடாம ஒரு ஹோட்டல் எடுத்துருங்களேன். முதல்ல உனக்கு குறிப்பிட்ட வேலை இந்த வேலைம்மா, அப்புறம் ஹோட்டல்ல 4 பேர் இருக்கும், நல்லா கேடு வரணும். 4 பேர் இருப்பான். உனக்கு இந்த வேலை, இவனுக்கு இந்த வேலை, இவனுக்கு இந்த வேலைம்மா. ஆளு ஒருத்தன் நின்றுவான். அப்போ 4 பேருக்கு அந்த ஒருத்தனுக்கு அந்த ஆளை எடுத்து போட மாட்டான். அப்போ அந்த 4 பேர் வேலையும் இந்த 3 பேர் தான். அப்போ இவனுக்கு சொன்னதோட எக்ஸ்ட்ரா வேலை. ஆனா எக்ஸ்ட்ரா வேலை செய்யறா நீ எக்ஸ்ட்ரா சம்பளம் கொடுக்க போறானா? அது கிடையாது. ஹோட்டல்ல அந்த பிரச்சனை. இப்போ எந்த கடைக்கு போனாலும் முதல்ல போனோன்னு 4 நாளைக்கு நல்லா வச்சு, அப்புறம் ஓவர் டைம் ஆகும். முதல்ல 9 மணிக்கு எடுப்போங்க, அப்போ 10 மணி ஆகும். அவ்வளோ பிரச்சனை இருக்கு. அதாவது மொத்தத்தில் அடுத்த இடத்துல வந்து சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டோம்னா வேலைக்காரன் தான். எந்த வேலையா இருந்தாலும் வேலைக்காரனுக்கு மதிப்பு கிடையாது. முதல்ல போனவன தான் அப்படி செய்வாங்க. அப்புறம் வர அவங்க குணத்தை காட்டிடுவாங்க. இது அப்படி இல்லை. நான் நினைச்சா எந்திச்சு போவேன், இல்லாட்டி இப்போ வந்து உட்காந்துட்டேன். எனக்கு நான் நினைச்சேன்னா எந்திச்சு போவேன், உறக்குற போவேன். இல்லை நம்மளோட வீடு இங்கே என் இடத்துக்கு போகிறதாலும் போயிடுவேன். என்ன யாரும் கேட்க. இப்போ நான் சுதந்திரமா ஒரு இடத்துல வேலைக்கு செய்யணும், 10 மணிக்கு போகணும்னா 10 மணிக்கு போய் நிற்கணும். நம்ம ஒரு இடத்துக்கு போகணும்னா அந்த இடத்துக்கு போக முடியாது. இப்போ நேற்று வருஷ பிறப்பு கோயிலுக்கு போகணும், பிரசன்னருக்கு போகணும். இப்போ நம்ம ஒரு இடத்துல வேலைக்கு பிரசன்னருக்கு போயிட்டு சாயந்தரம் தான் வந்தோம். இப்போ நம்ம ஒரு இடத்துல வேலை பார்த்தோம்னா அவங்ககிட்ட போய் பெர்மிஷன் கேட்கணும். ஐயா நான் கோயிலுக்கு போகணும், ஒரு நாள் லீவு. அப்போ அவனு சொல்லுவான், அப்பா இன்னைக்கு தானப்பா கூட்ட வர்ற நாள், இன்னைக்கு பா நீ லீவு கேட்கம்மா. நல்ல யோசனை பண்ணி பாருங்க. அவனுக்கு தேவை காசு, நமக்கு தேவை கோயிலுக்கு போகணும், நம்ம சுதந்திரம். அப்போ அது பாதிக்கப்படுது இல்லை? இப்போ நம்ம நேற்று யார்த்தையும் கேட்டோமா, நம்ம இஷ்டத்துக்கு போனோம். காலைல 10 மணிக்கு போனோம், மத்தியானம் 3 மணிக்கு வந்தோம். இன்னும் நம்ம தொழிலை பார்க்கத்தான் செஞ்சோம். அப்போ நம்மளை யாரும் கேள்வி கேட்க கிடையாது. அதான் வேலை செஞ்சோம்னா இந்த வேலை இல்லை, எந்த வேலை செஞ்சாலும் அதில் ஒரு பிரச்சனை இருக்கு.